அம்பலாந்தொட்ட மலே கொலனி கிராமத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அரூசியா ஜுமா பள்ளிவாசலில் தேசிய மீலாது நபி விழா கொண்டாட்டம் இடம்பெற்றது. பிரதேசத்தின் மகா சங்கத்தினரும் இணைந்திருந்தனர். 2025ஆம் ஆண்டு தேசிய மீலாது நபி விழா நினைவு முத்திரை இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்களின் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் தொடர்பிலான நூல் இதன்போது வெளியிடப்பட்டது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள சகல மாணவர்களுக்கு இடையே நடாத்தப்பட்ட சித்திர போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களும் சான்றிதழ்களும் ஜனாதிபதி தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சித்திர போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதிக்கும் நிகழ்வில் பங்கேற்றமையையிட்டு நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர். எனக்கு ஒரு கடமையை நிறைவேற்ற உள்ளது. வருத்தத்திற்குரிய நினைவுபடுத்தல் தான் அது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை நகர சபையைச் சேர்ந்த 15 பேர் கோர விபத்தில் பலியாகியுள்ளனர். இலங்கையர்கள் அனைவரும் சோகத்திற்குட்பட்டுள்ளனர். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட முழு அரசாங்கத்தின் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். முகமது நபி இஸ்லாம் தர்மத்தை பூரணமடைய செய்தார். அவரது தலையீடு இல்லாமல் இருந்தால் இந்த விசேடமான தர்மம் இவ்வளவு பிரபலியமடைந்து இருக்காது, இவ்வளவு காலம் நிலைத்தும் இருக்காது. அனைவருக்கும் மக்காவுக்கு சென்று ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதா? 3500 பேர் வரை வருடாந்தம் ஹஜ் கடமைக்காக செல்கின்றார்கள். எமது நாட்டுக்கு இது பெரும் எண்ணிக்கையாக இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் இது பெரும் எண்ணிக்கை அல்ல. அதனை அதிகரிப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். கடந்த வாரமும் ஹஜ் குழுவுடனும் வக்ஃப் சபையுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் வழிகாட்டல் எமக்கு கிடைக்கப்படுகிறது. எமது நாட்டின் முஸ்லிம் பிரஜைகளுக்கு 1 அல்லது 2 லட்சம் ரூபாய் குறைந்த செலவில் இவ்வாறு இந்த புனித பயணத்தை மேற்கொள்வது என்பது தொடர்பிலான ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ளத்தான் முயற்சிக்கின்றோம். තවත් එක රුපියල් ලක්ෂයක් හෝ දෙකක් අඩුවෙන් කොහොමද මේ වන්දනා ගමන යන්න සකස් කරලා දෙන්න කියන එක கல்பனா කරලා බලන්න. உங்களுடைய சமூகத்தில் பிரபு என்ற நிலையில் உள்ள எவரும் களவாடினால் அவர்களை கைவிடுகிறார்கள் என நபி குறிப்பிடுகின்றார். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை. சமூகத்தில் குரலற்ற எவரும் களவெடுத்தால் என்ன நடக்கும்? அவருக்கு தண்டனை வழங்கப்படுவதாக நபி குறிப்பிடுகின்றார். அவ்வாறான சமூகம் முன்னோக்கி செல்லாது என நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அந்த சமூகம் சரியான வழியில் செல்லாது எனவும் குறிப்பிடுகின்றார். எமக்கு அந்த செய்தி மிக முக்கியமானது. இந்த அரசாங்கத்தில் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்க எம்மால் முடிந்துள்ளது. සියලු දෙනාම මම හිතන්නේ අද ව්‍යාණ්ඩුවට පුළුවන් වෙලා තිබෙනවා නීතියේ ඉදිරියේ සමයි කියන හැඟීම ඇති කරන්න තරම් අවස්ථාවක් අපට උදා වෙලා තිබෙනවා.